ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜென்ரல் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா இதனுடைய வேலைவாய்ப்பை பற்றி பார்க்க போகிறோம். இதற்கான ஃபுல் டீட்டெயில்ஸையும் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிட்டா ஆளுங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம சேனலில் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷனாக வரும். அதுக்கான டீட்டெயில்ஸ் என்னங்கிறத பார்ப்போம். இதில் வந்து ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் ஸ்கேல் ஆஃபீஸர்ஸ் போஸ்டிங்க்கு இதுக்கு வந்து கால்பர் பண்ணுறாங்க. இது வந்து கிராஜுவேட்ஸ் அண்ட் போஸ்ட் கிராஜுவேட்ஸ் முடித்தவங்க இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். 85 ஆஃபீஸர் போஸ்டிங்ஸ் இருக்குது. இதில் வந்து அது மாதிரி அசிஸ்டன்ட் மேனேஜர் ஸ்கேல் 1 டு பி போஸ்டர் ஹெட் ஆஃபீஸ் மும்பைன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து வெப்சைட் வந்து www.gicre.in வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் 23/12/2023 லாஸ்ட் டேட் வந்து இதுக்கான லாஸ்ட் டேட் வந்து 12/1/2024 வரைக்கும் ஓப்பனாக இருக்கும். இதேமாதிரி பேமெண்ட் ஆஃப் அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து 23/12/2023 12/1/2024 வரைக்குமே இருக்குது. இதுக்கான ஆன்லைன் எக்ஸாமினேஷன் டேட் வந்து February 2024 ஃபைனல் டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் வில் பி டிக்ளேர்ட் ஆன் த வெப்சைட்னு சொல்லியிருக்காங்க. வெப்சைட்டில் போஸ்ட் பண்ணுவோங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி டவுன்லோடிங் கால் லெட்டர் எக்ஸாமினேஷனுக்கு வந்து அரௌண்ட் 10 days முன்னாடி நீங்கள் வந்து டேட் ஆஃப் எக்ஸாமினேஷனுக்கு முன்னாடி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ப்ரீ ரெக்ரூட்மெண்ட் ட்ரைனிங் ஃபார் SC ST OBC PWD கேண்டிடேட்ஸுக்கு எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ்க்கு இது பண்ணுவாங்க, அரேஞ்ச் பண்ணுவாங்கங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் வந்து ஸ்ட்ரீம் டிசிப்ளின் வந்து ஹிந்தியில் நம்பர் ஆஃப் வேகன்சி 1 இருக்குது. போஸ்ட் கிராஜுவேட்ஸ் ஹிந்தி அண்ட் வித் இங்கிலீஷ் அஸ் ஒன் ஆஃப் த சப்ஜெக்ட் இன் கிராஜுவேஷன் ஆர் போஸ்ட் கிராஜுவேஷன் இங்கிலீஷ் இன் ஹிந்தி ஒன் ஆஃப் த சப்ஜெக்ட் கிராஜுவேஷன் வித் மினிமம் 60% மார்க்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஜென்ரல் OBC கேண்டிடேட்ஸு இவங்களுக்கெல்லாம் வந்து 60% மார்க்கு. அதே மாதிரி SC ST கேண்டிடேட்டுக்கு 55 மார்க்ஸ்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து இதுக்கு வந்து சர்டிஃபிகேஷன் இன் டிரான்ஸ்லேஷன் ஒர்க் ஆர் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் டிரான்ஸ்லேஷன் தான் இருக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து ஜென்ரல் 16 வேகன்சி. இது வந்து கிராஜுவேஷன் இன் எனி டிசிப்ளின் 60% மார்க் ஜென்ரல் OBC கேண்டிடேட்ஸ் 55% SC ST கேண்டிடேட்ஸ்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து போஸ்ட் கிராஜுவேட்ஸ் MBAல முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஸ்டேட்டிக்ஸில் வந்து 6 வேகன்சி. இது வந்து கிராஜுவேஷன் இன் ஸ்டேட்டிக்ஸ் வித் மினிமம் 60% மார்க்கு. அதே ப்ரொசீஜர் தான், போஸ்ட் கிராஜுவேஷன் முடிச்சிருக்கணும். அதே மாதிரி எக்கனாமிக்ஸ் 2 வேகன்சி. இதில் வந்து கிராஜுவேஷன் இன் எக்கனாமிக்ஸ் வித் மினிமம் 60% மார்க்னு சொல்லியிருக்காங்க. போஸ்ட் கிராஜுவேஷன் இதுவும் லீகல் 7 வேகன்சி. பேச்சுலர் டிகிரி இன் லா ரெகக்னைஸ்டு பார் கவுன்சில் இந்தியா பர்பஸ் என்ரோல்மெண்ட் ஆஸ் அட்வொகேட் வித் மினிமம் 60% மார்க்ஸ்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து LLM எக்ஸ்பீரியன்ஸ் சிவில் சைபர்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. HRல 6 வேகன்சி. கிராஜுவேட்ஸ் இன் எனி டிசிப்ளின் வித் மினிமம் 60% மார்க்னு சொல்லியிருக்காங்க டிகிரி எக்ஸாமினேஷனில். அதில் வந்து முடிச்சிருந்தால் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் HRக்கு. இது வந்து பெருசாக ஒரு ரூல்ஸும் சொல்லலை, எக்ஸ்பீரியன்ஸும் கேட்கல. இதில் வந்து கிராஜுவேட் முடிச்சிருந்தா போதும்னு சொல்லியிருக்காங்க அந்த வேகன்சிக்கு. அடுத்து இன்ஜினியரிங்கில் வந்து சிவில், ஏரோநாட்டிக்கல், மேரைன் இந்த மாதிரி இது மாதிரி டிஃப்ரெண்ட் வெரைட்டி இன்ஜினியரிங்க்கு கொடுத்துருக்காங்க. இது பேச்சுலர் டிகிரி BE BTech இன் சிவில் ஏரோநாட்டிக்கல் இதெல்லாம் முடிச்சிருக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ME MTech MS எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து BE ITயில் வந்து 9 வேகன்சி. BE கம்ப்யூட்டர் சயின்ஸு, BE IT, BE ECE, BE ETC இந்த மாதிரி BEல BTechலலாம் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் படித்து பார்த்துக்கலாம் நீங்கள் நோட்டிஃபிகேஷனில். அதே மாதிரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், காமர்ஸ், அக்ரிகல்ச்சர், மேனேஜ்மெண்ட், இன்ஜினியரிங், BE இந்த மாதிரி எல்லா துறையிலையுமே 60% மார்க்லேருந்து நீங்கள் எடுத்துருக்கலாம். 50 OBC கேண்டிடேட்ஸ், மற்ற கேண்டிடேட்ஸ் எல்லாம் 55% எடுத்துருக்கலாங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி MCA அண்ட் MCA வித் மினிமம் 60% மார்க்கில் அதே ப்ரொசீஜர் தான் பாஸ் ஆகிருக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. போஸ்ட் கிராஜுவேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் இன் IT ப்ராஜெக்ட் ரெஸ்பெக்டிவ் ஃபீல்ட்ஸில் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து ஆக்சுவரின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. 4 வேகன்சி. இது வந்து கிராஜுவேட் வித் மேக்ஸ் ஸ்டாட்டிக்ஸ் வித் மினிமம் 60% மார்க்கில் பாஸ் ஆகிருக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து இன்சூரன்ஸில் 17 வேகன்சி. இது வந்து கிராஜுவேஷனில் எனி டிசிப்ளின் இருக்கலாங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மெடிக்கல் MBBSல MBBS டிகிரி வித் 60% மார்க்கில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஹைட்ரோலஜிஸ்டில் வந்து
பிஎஸ்சி முடிச்சிருக்கணும். ஜியாகிரஃபி சீட்டில் வந்து ஒரு வேகன்சி பிஎஸ்சி முடிச்சிருக்கணும். அக்ரிகல்ச்சரில் சயின்ஸில் வந்து ஒரு வேகன்சி பிஎஸ்சி அக்ரி முடிச்சிருக்கணும். நேச்சுரல் சயின்ஸில் ஒரு வேகன்சி, கிராஜுவேஷன் நியூட்ரிக்கல் சயின்ஸ் முடிச்சிருக்கணும். போஸ்ட் கிராஜுவேஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. டோட்டலாக 85 வேகன்சி இருக்குது. ஈஸியன்டர் ஸ்கில்ஸ் வந்து சாஃப்ட்வேர் டெவலப்பர்ஸ், நெட்வொர்க் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ். இதில் வந்து சாஃப்ட்வேர் டெவலப்பர்ஸ் வந்து C++, .NET, ஜாவா அதெல்லாம் முடிச்சிருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து நெட்வொர்க் அட்மினிஸ்ட்ரேட்டரில் வந்து இதில் வந்து நெட்வொர்க் ட்ரபிள் ஷூட்டிங் அண்ட் டூல்ஸ் சச் ஸ்கில்ஸ் இருக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டர், அதே மாதிரி இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி ஆஃபீஸர், இது மாதிரிலாம் நிறைய வேகன்சி கொடுத்துருக்காங்க. இதுக்கெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும்னு நினச்சிங்கன்னா இதில் போயிட்டு இந்த வெப்சைட்டில் போயிட்டு நோட்டிஃபிகேஷனை படித்து பார்த்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. இதில் வந்து ஒவ்வொரு பிரிவை சேர்ந்தவங்களுக்கும் தனித்தனி வேகன்சியாக பிரித்து கொடுத்துருக்காங்க. அதுவும் என்ன நீங்கள் தரவாக பார்த்துக்கலாம். இதில் வந்து மினிமம் இயர்ஸ் வந்து 21 இயர்ஸும் மேக்ஸிமம் 30 இயர்ஸும் இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஏஜ் ரிலாக்ஸேஷன் கூட கொடுத்துருக்காங்க. SC/ST கேண்டிடேட்ஸ்க்கு 5 இயர்ஸும், OBCக்கு 3 இயர்ஸும், டிசேபிலிட்டி பர்சனுக்கு 10 இயர்ஸும், எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு 45 இயர்ஸும், விடோஸ் டிவோர்ஸ் விமன் இவங்களுக்கெல்லாம் 9 இயர்ஸும். இதில் வந்து அதே மாதிரி அந்த இதுலேயே வேலை செய்கிற எம்ப்ளாய்க்கு 8 இயர்ஸும் இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்குறாங்க. இதனால் நீங்கள் படித்து பார்த்துட்டு விருப்பம் தகுதியும் தான் மட்டுமே அப்ளை பண்ணிக்கோங்க. இதில் வந்து எக்ஸாமினேஷன் சென்டர் கொடுத்துருக்காங்க. சாய்ஸ் சென்டர் ஃபார் ரிட்டன் டெஸ்ட்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து தமிழ்நாட்டில் நமக்கு கொடுத்துருக்கிறது வந்து சென்னை, கோயம்புத்தூர், சேலம், திருநெல்வேலி இதிலலாம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா இதில் நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இந்த இதை அதே மாதிரி எக்ஸாமினேஷனுக்கு என்னென்ன கொடுப்பாங்கங்கிறதும் கொடுத்துருக்காங்க. ஃபார் ஆஃபீஸர்ஸ் அதர் ஹிந்திங்கிற மாதிரி கொடுத்து எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஹையர் ஆர்டர் ரீசனிங் எபிலிட்டி, திங்கிங் டெஸ்ட், ரீசனிங், இங்கிலீஷ் லாங்குவேஜ், இந்த மாதிரி கிராமர் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து பார்ட் பியில் வந்து பார்ட் பி, அதே மாதிரி பார்ட் சி, இந்த மாதிரிலாம் எக்ஸாமுக்கு பிரித்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஹிந்தி ஆஃபீஸர் இதுக்குமே பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சின்னு கொடுத்துருக்காங்க. சிலபஸ் எல்லாம் நீங்கள் போய் பார்த்துட்டு இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஐடென்டிஃபை வெரிஃபிகேஷன் கொடுத்துருக்குறாங்க. இது கீழே நிறையா கொடுத்துருக்காங்க. டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், இதெல்லாம் நீங்கள் என்ன ப்ரொசீஜர்னு பார்த்துட்டு நீங்கள் போய்ட்டு அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிட்டு ஆளுங்க கிளிக் பண்ணாங்க நம்ம சேனலில் போகிற வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷன் வரும். அதே மாதிரி நம்ம சேனலில் போகிற வீடியோஸை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.